வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். பள்ளிக்கூடங்களில் இப்போ அடிக்கடி கல்லூரிகளிலிருந்து வந்து மாணவர்களுக்கு நாங்கள் கேரியர் கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் வராங்க. சிலரை நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம். என்னென்னா +2க்கு அப்புறம் என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. சில மாணவர்கள் குறிப்பெடுத்துக்கிறாங்க, சில மாணவர்கள் போய் சேர்றாங்க. உண்மையிலேயே இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங், டாக்டர் அது மாதிரி மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நமக்கு தெரியாத பல்வேறு படிப்புகள் தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் இருக்கிறது. அந்த படிப்புகள் வந்து நிறைய பேர் அந்த படிப்பு தெரியாதனால அப்ளை பண்ணாமையும் இருக்காங்க. அதனால் அந்த படிப்பினுடைய சிறப்பு, அந்த படிப்பு முடித்து வேலைக்கு போகிற சிறப்பு, இவைகளை பொறுத்தெல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு தகவல் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. விமான நிலையத்தில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. எக்ஸாம் எழுதணும். அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? பிஎஸ்சி ஆர் இன்ஜினியரிங் கிராஜுவேட். பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இருந்தால் நல்லது. இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் அந்த எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் பாஸ் பண்ணோன்னா இன்டர்வியூலாம் கிடையாது. ஒரு 4 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்தியாவில் 3 இடத்துல ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. அலகாபாத், ஹைதராபாத், நாக்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற கேண்டியாங்கிற ஒரு இடத்துல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ரெக்ரூட்மெண்ட் வரும். எப்போதும் போலவே 50% ஓப்பன் காம்படிஷன், 27%, அப்புறம் ஒரு 15% SC/STக்கு என்கிற அரசினுடைய அந்த ஒதுக்கீடுகள் எல்லாம் அதே மாதிரி பின்பற்றுவாங்க. 4 மாதம் அங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு ட்ரைனிங் சேர்ந்த உடனே நமக்கு பேசிக் பே கொடுத்துருவாங்க. சம்பளம் 40,000 ரூபா சம்பளம் பேசிக். அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு வந்த பிறகு மற்ற அலவன்ஸ் எல்லாம் வச்சுங்க. அது இந்த 4 மாதம் முடித்த உடனே நமக்கு வேலை கொடுத்துருவாங்க. எல்ஃபா அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுது. அப்படின்னா அது வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் ஒன்று. அது வந்து ஏன்னா சில நாட்களுக்கு முன்னால் ஒரு விமானம் 2 விமானம் மோதிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த விமானி சொன்ன இங்கிலீஷை அவரால் புரிஞ்சிக்க முடியல. அதனால் எல்லாரும் இங்கிலீஷில் தான் பைலட்டோட பேசணுன்றதுக்காக அந்த எல்ஃபா அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். அதுனால் இங்கிலீஷ் லேர்னிங் கோர்ஸ். அதில் வந்து நம்ம என்ன லெவலில் இருப்போம். இப்போ லெவல் 4 வரைக்கும் இருக்கும்போது 2 இயர்ஸ் ஒன்று வரணும். அப்புறம் 11, 6 வந்தால் 3 இயர்ஸ் வருது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்தால் வரவாறு தேவையில்லைன்றாங்க. அது ஒரு இருக்குது. சம்பளம் வந்து நல்ல ஒரு தொகை சம்பளம் கிடைக்கும். இதை விட ஒரு முக்கியமான செய்தி கேளுங்க. இந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. ரோடில் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய கஷ்டம். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுங்களாங்களா. அவங்களுக்கு ரேட்டிங் அலோன்ஸ் நல்லா பண்ணுறாங்க. மாதம் ரேட்டிங் அலோன்ஸ் 50,000 ரூபா வரும். ரேட்டிங் அலோன்ஸ் மட்டும் இல்லை, இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை இல்லை, ஸ்ட்ரெஸ் அலோன்ஸ் ஒரு 50,000 ரூபா. சம்பளம் இல்லாமல் மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா 1,00,000 ரூபா. ரேட்டிங் அலோன்ஸ் 50,000 ரூபா, ஸ்ட்ரெஸ் அலோன்ஸ் 50,000 ரூபா. இது மட்டும் இல்லாமல் மற்ற அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்குது. அவங்களும் ஹவுசிங் லோன்லாம் போட்டாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 1 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த துறை லோன் தரும். ஆனால் எவ்வளோ நல்ல வசதியாக இருக்குது. இதை நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. இவ்வளோ கரெக்டாக அந்த தகவல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த பணி இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற ஒரு நண்பர் எனக்கு இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு தடவை நான் அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்குங்களே, ஒரு தடவை நாங்கள் வந்து பார்க்க முடியுமா? நான் அது எங்கள் பள்ளிக்கூட மாணவர்களாக இல்லை எங்கள் அறிவியல் ஆசிரியர்களாக வந்து அதை ஒரு தடவை பார்க்கணும், அனுமதிப்பீங்களாக்கிட்டா வாங்க அருள் பிரகாஷ் அப்படின்ட்டு அதுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது தகவல்லாம் சொன்னார். இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்தியா முழுக்க எங்கே வேணால் போடுவாங்கன்னா, இப்போ சவுத் இந்தியாவில் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுனால நம்ம இப்போ அப்ளை பண்ணோம், சவுத் இந்தியாவிலே கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த ஏடிசி என்று சொல்லுகிற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் என்கிற இந்த வேலைக்கு நோட்டிஃபிகேஷன் பீரியாடிக்கலாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை பிள்ளைகள் அப்ளை பண்ணும். இது நான் ஒன்று தெரிஞ்சு ரேராக இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு சொல்லி, இது மாதிரி நமக்கு தெரியாத நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய அருமையான வேலைகள் எத்தனையோ இருக்கிறது. தேடி கண்டுபிடித்து வெறும் டாக்டரு, வெறும் இன்ஜினியரு அப்படின்னே இல்லாமல், வெறும் கம்ப்யூட்டரு, வெறும் பிகாம் ஆடிட்டர்னே இல்லாமல் இன்னும் எவ்வளவோ படிப்புகள் இருக்குது. தேடி தேடி அவர்களை தெரிந்து கொண்டு அந்த நன்மைகளை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.